தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். 18,000 மேடைகள் மேல நிகழ்ச்சி பண்ணிட்டேன். நான் மைக் பிடிச்சு இந்த வருஷத்தோட 33 ஆண்டுகள் ஆகுது. இதுவரை 110 படங்கள் மேல நடிச்சிட்டேன் தளபதியோட தலையோட. அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன். சிறு வயதில் கலைமாமணி விருது வாங்கின ஒரே ஆள் நான் மட்டும்தான். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொளியில் ஒரு சோகமான விடயத்தை தான் உங்களோட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். காரணம் என்னென்னு சொன்னால், தென்னிந்தியாவினுடைய திரைப்பட நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் தனது 46வது வயதில் இன்றைய தினம் காலமாகி இருக்கின்றார். அவர் ஏன் காலமாகினார் என்று சொல்லி பார்த்தோம்னால், நேற்றைய தினம் அவருடைய திரைப்பட ஷூட்டிங்கில் இடம்பெற்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஒரு மயக்கமுற்ற நிலையில் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது உடல்நல குறைவு காரணத்தால் அவர்கிட்ட அந்த அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மாற்றப்பட்டு அதன் பின்னர் இன்றைய தினம் அவர் காலமாகி இருக்கின்றார். மேலும் ரோபோ சங்கரை பிடிக்கின்ற ரசிகைகள் எல்லாம் கணக்கு பேர் இருக்கினோம். அத்தோடு இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து, அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து ரன் பண்ணுற படியால் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களோட மக்கள் சார்பாகவும் ரோபோ சங்கருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு விடயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இப்போ 2 கிழமைக்கு முதல் யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்வில் ரோபோ சங்கர் லைவாக தன்னுடைய நகைச்சுவையை யாழ்ப்பாண மக்களுக்கு காட்டியிருந்தார். ஓகே உறவுகளே, இந்த ரோபோ சங்கரின் மறைவுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் இறுதியாக அவர் பல விடயங்களை கூறியிருந்தார் நகைச்சுவை ஊடாக. அந்த காணொலியை இப்போ நாங்கள் பார்க்கலாம் வாங்கோ. எல்லா ஹீரோஸோடையும் கிட்டத்தட்ட ஒரு 70 நாடுகள் சென்று எல்லாரையும் பயிர்வித்தவர் திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகன் திரு ரோபோ சங்கர் அவர்களை உங்களுடைய அன்பான கையத்தோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நல்ல கை தட்டலாமே. Hey, what's your name? செல்குமாரி. குமாரி. ஏய், ஆடியோ கட்டா அம்மா பாத்துக்கணும். டேய், ஏய் குமாரி, திருவாச்சலம். ஏய், கட்டா கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். குமாரி, இந்த ஆடியோ காரணம் வச்சுட்டு நான் பண்ற பாட்டு இருங்க. இங்க இருந்தா பேச போறேன். ஏய், பாட்டு பிடிக்கிற விட்டா வேட்டியா ஊத்துருவாங்க கொண்டிருக்கு. இதோ வருகிறேன். ஏய், யாரான ஆடியோ? ஆடியோ நீதானா? எங்கடா இருக்க ஆடியோ? கைதட்டலாமே. ரோபோ சங்கர் ஒரு மணிக்கு வந்து விட்டார். நல்ல ஜோர கைதட்டுங்க. உங்களை நல்ல மகிழ்ச்சி இருக்கிறார். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. நான் யாழ்ப்பாணத்துக்கு 3வது முறை. இது மாதிரியான ஒரு வரவேற்பு, இது மாதிரியான ஒரு கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அண்ணன் கண்ணன் வர்ற எல்லாரையுமே அவ்வளோ அழகா ரசம் பிடிச்சி அந்த காலத்து ஆர்டிஸ்டா நீ? கேசட்னா உள்ள கையை விட்டு சுத்துவானே அவனா? போயா ஒண்ணு இல்ல. இவருடைய திருமணத்திற்கு மரியாதைக்குரிய சிஎம் வந்துட்டாராம். என்ன அழிச்சியாட்டம் பண்ணுது உள்ள புத்தி. நீங்க என்ன மேல போனோன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இத சொல்லி நீ ப்ரமோட் பண்ணுங்க. நல்லா மைக் ஒசர இருந்துட்டு இருக்கீங்களே. வாங்க. 1 2 3 4 5 go. அந்த அழகரனே அது பண்ணா அந்த அழகே சந்தோஷம்
அளக்கும் போது சிரிக்கிறானா அளவா சிரிக்கிறானா அதான் முக்கியம். போனா காட்டாம இருக்கும். காண்டாம் மிருகமா? ஏங்க ஒரு ஸ்மார்ட் பாயை பார்த்தா உங்களுக்கு காண்டாம் மிருகம் மாதிரி தெரியுதா? கைதுட்டீங்களா? சே எஸ் ஆர் நோ? நோ. வெரி குட், சூப்பர். உண்மையிலே கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. எங்களை அழைச்சி வந்த பிரேமநாதனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே இலங்கை தமிழர்கள் மேல வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. உலகத்தில் நாங்க வந்து நான் போகாத நாடு இல்லை, 70 நாடுக்கு மேல போயிருக்கேன். சுவிஸ், டென்மார்க், நார்வே, ஓஸ்லோ, பெர்லின், லண்டன், இப்படி எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையுமே எங்களை அழைப்பது ஒன்லி ஒன் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ரசிகரை உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க ஊர்லாம் 1/4 மணி நேரம் காமெடி பண்ணுவாங்க. 1/4 மணி நேரம் காமெடி பண்ணதுக்கப்புறம் காமெடி பண்றதுல அப்படித்தான். இங்க நான் திரும்பி பார்த்தாலே 1/2 மணி நேரம் சிரிக்கிறேன். அதுதான் நீங்க உள்ளத்தில் வந்து எந்த ஒரு வஞ்சம் இல்லாம குழந்தை மாதிரி உட்கார்ந்து அவ்வளவு அழகா ரசித்து சிரிக்கிற மக்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே. அதை இடத்த சொல்லிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கைத்தட்டிருக்கீங்க. முதல்ல என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஏன்னா ஒரு சரியான தொகுப்பாளர் இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுவரை 110 படங்கள் நான் நடிச்சிட்டேன். தளபதியோட, தலையோட, எல்லாரோடையும் நடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகள் மேல நிகழ்ச்சி பண்ணிட்டேன். இதோடு இந்த மேடையெல்லாம் சேர்த்தா 18,000க்கு மேல தாண்டி இருக்கும். 18,000 மேடைகளுக்கு மேல நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். நான் மைக்கு பிடிச்சு இந்த வருஷத்தோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். தொலைக்காட்சியில் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே தமிழக முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் கையில சிறு வயதில் கலைமாமணி விருது வாங்கின ஒரே ஆள் நான் மட்டும்தான். 3 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, குளோபல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 3 டாக்டரேட். இப்படி எத்தனையோ விருதுகள், எத்தனையோ மேடைகள் பார்த்தா கூட ஒரு கலைஞனுக்கு சரியான போதை என்ன தெரியுமா? ஒரு கலைஞனுடைய போதை, ஒரு கலைஞனுடைய போதை என்ன? கைத்தட்டல் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய விருது. அதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் செவனேன்னு உட்காந்துருக்கேன் இல்லையா? வெரி குட். அந்த மாதிரி கைத்தட்டலுக்காகவே பிறந்தவங்க நாங்க. நீங்க கை தட்ட தட்ட நிகழ்ச்சி மெருகேறிட்டே போயிட்டே இருக்கும். அருமையான ஆடியோ. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன். ஏன் ஆடியோக்காரரை சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே எனக்கும் ஆடியோக்கும் வந்து எல்லா மேடையிலையுமே நான் ஆடியோ ரொம்ப லவ் பண்ணேன். ஆடியோ இன்ஜினியர் தான் ராணி ஐயா, இங்க வாங்கயா. பெரிய கலெக்டர் கூப்பிட்டு வந்துருவாரு. பாருங்க, பாருங்க, கொழுத்து வேலை செய்யற மாதிரி. பாருங்க, இதான் ஆடியோ போட்டுக்கிட்டியா? எப்பயுமே ஆடியோ இன்ஜினியரை நான் ரொம்ப மதிப்பேன். ஏன் தெரியுங்களா? இப்போ நான் வந்து கோவிச்சுட்டு சில நேரத்தில் மைக் சரியில்லைன்னா, என்னடா பண்ற ஆடியோ, தங்காய ஆடியோ ஆளு மண்டையில பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க. இவன் ஒண்ணுக்கு போற நேரத்துல ஒரு வயரை பிடிக்கி விட்டு போயிட்டான்னு வைங்களேன், அப்ப அந்த வயரை எடுத்து எங்க சொருகுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் படாத பாடுபட்டுருவேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது வந்து பொண்டாட்டி மாதிரி கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும். வயர் வச்ச மைக்கை வந்து வப்பாட்டி மாதிரி, அதை எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து சம்சாரம் மாதிரி. அதனால ஆடியோ இன்ஜினியர் வந்து நான் எப்பவுமே லவ் பண்ணுவேன். செல்லம்
யாரும் அட்வைட் போட்டுறேன். செல்லம், உன் பேர் என்னம்மா? பிறவி. பிறவி இப்படி ஒரு பிறவியை நம்ம பார்க்கவே இல்லையப்பா. இந்த பகுதியிலே கல்யாணம், காதுகுத்து, குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரே ஆடியோ பிறவி ஆடியோ. பிறவி ஆடியோ போதுமான விளம்பரம் போடா. எப்படி பாருங்க, எப்படி பெற்றவங்க எப்படி பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பிறவி. நமக்கு பிறப்பானா பிறக்க மாட்டானா, எப்படி பிறந்துடுவேன், இன்னைக்கு நம்ம ஒண்ணு சேர்றதுல இங்க பிறந்துடுவேன் அப்படின்னு பிறந்தவன அந்த பிறவி. அதனால அந்த பிறவி பயணம் நீ அடைஞ்சிட்டா கூட. இனிமே யாழ்ப்பாணத்துல எந்த நிகழ்ச்சியும் உன்னுடைய ஆடியதாண்டா. பிறவி பயணம் அடைஞ்ச கூட. இந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி, நான் எப்பயுமே வரும்போது சுத்தி இருக்க விஷயங்களை வச்சு நிறைய அப்படியே டிராவல் பண்ண, சுத்தி இருக்க விஷயங்களே நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் கேவலப்பட்டதில்ல, ஹைலைட்ல கேவலப்பட்டதை சொல்லதான் வேணாமா? எது ஏண்டா, ஒரு பெரிய மனுஷன், இளம் தாத்தா, பேரன் பிறந்த 7 மாசம் ஆச்சு, கேவலப்பட்ட விஷயத்த சொல்லணுமா வேணாமான்னா நீ என்ன சொல்லணும்? சார் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க. அவ்வளவுதான் சந்தோஷம். நான் கேவலப்படுறதில்ல. இப்ப நம்ம கண்ணன் இருக்காரு இல்லையா, கோயில் தர்மகர்த்தா, அவர் தான். கோயில் தர்மகர்த்தா எங்க இருக்காரு கண்ணன்? முதல் நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கோயில் தர்மகர்த்தாவோட வாய்ஸ்? என்னப்பா பொட்டுக்காரங்க வாழக்கணும், எங்க போகணும், சீக்கிரம் வர சொல்லியா, தேர் எடுத்து போனோம், முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும், வர சொல்லியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 10வது நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும்? கண்ணனுடைய வாய்ஸ், எப்போ 12 மணிக்கு கூழ் ஊத்தணும், எல்லாரும் வாங்கப்பா, இப்படி ஆயிரும். இது மாதிரி மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊரு, அந்த ஊர் பேரு சொல்றேன், திருநெல்வேலி பக்கத்துல. உண்மையிலே அப்படி ஒரு ஊர் இருக்கு, படுக்கப்பட்டு. ஊர் பேர் என்ன? படுக்கப்பட்டு. நான் மேடைக்கு ஏறினோடனே கேட்டேன், படுக்கப்பட்டுனா எந்திரிக்கு எவ்வளவுன்னு கேட்டேன். செருப்ப கழட்டி அடிச்சு வெட்டி விட்டாங்க. அப்படி ஒரு ஊர்ல ஒரு தர்மகர்த்தா நிகழ்ச்சியில வர்றாரு. என்னை ஒரு நன்மை மேலே ஏற்றி விட்டு போயிட்டான். இப்படியா நிகழ்ச்சி நல்லபடியா பற்றி கொடுத்துட்டு போயான்ட்டு ஊருக்கு போயிட்டான். கல்யாணிப்பேன். இப்ப நான் மேடையில் உட்காந்துருக்கேன். நல்லா கேட்க, உண்மையிலேயே நடந்த கதை. நான் உண்மையிலே கேவலப்பட்டதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். உட்கார்ந்துருக்கேன், தர்மகர்த்தா வர்றாரு. கேளுங்கப்பா, இன்னைக்கு 10ஆம் நாள் திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்காக தம்பி உன் பேர் என்னையா அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர். சோபா சேகர். சோபா சேகர் என்ன செய்வீங்க அப்படின்னா, ரோபா சேகரா ஐயா, நான் இந்த மிமிக்ரி இதெல்லாம் அதான் முக்கியம். ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியா எடுத்து காமிக்கணும். உருண்டை எடுத்து காமிக்கணுமா? நான் என்ன மேஜிக் ஷோ பண்ண வந்தேன்? இதுல அந்த ஆள் பேசுற இங்கிலீஷ்ல நான் மிரண்டேங்க. லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள். சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க தனித்தனியா விட்டுருக்கேன். தம்பி, டிவியில பண்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க. எங்க ஊருக்காரனுக்கு காமெடி பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்ட்டு. நான் நெஞ்ச பிடிச்சிட்டேன். ஆத்தாடி கொலகார கூட்டத்தில் மாட்டிக்கிட்ட பையன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மைக்க வாங்கினா எல்லாம் இதே மாதிரி ஒரு 10,000 பேருங்க. எனக்கும் கிழவிகளுக்கு எங்கேயோ உணவாகாது. இப்போ பார்த்தேன் செல்வகுமாரி, அந்த மாதிரி. செல்வகுமாரி, அடியே, ஐ லவ் யூ, ஓ மை காட். இந்த மாதிரி ஏஜ்டு பர்சனை பார்த்தா நான் இமீடியட்டா மர்டர் பண்ணிடுவேன். அது என்னுடைய பழக்கம். 85 வயசு தாண்டி நான் மேடையில் நிற்கிறேன், முன்னாடி ஒரு கிளவி உட்கார்ந்தா முதல்ல மர்டர் பண்ணிடுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு வினையே.
கூட்டத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க. நடு கூட்டத்துல குச்சியை ஒண்ணு எந்திரிச்சு எல்லாம் வெக்கம் இல்லாம சக்கரை பக்கம் சிரிச்சுருங்கடி. அந்த பிள்ளை என்ன நினைக்கீங்க? நமக்காண்டி மெட்ராஸ் வந்து பேசிட்டு உங்களோட சிரிச்சுருங்க. தமிழ் நீ பேசுவா, யாரும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். அப்படி கூடு கட்ட சிறுக்கி மாவளை சிறுக்கி நான் வந்ததே அதுக்காகத்தான். ஜேசிபி கிரேனை வச்சு தூக்கணான்ட்ட. இப்ப நீங்க எல்லாம் நினைப்பீங்க ரோபோசங்கர் ஒரு மேடைக்கு வந்தா பிங்கான் மேடைக்கு வருவாரு, அசால்ட்டா 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா வாங்க பார்ப்பான். அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை, அன்பான ரசிகர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை. அந்த மாதிரி கண்ணனுக்கு நாங்கள் அன்புக்கு அடிமை. இதுல ஒரு காசோ ஒரு பைசாவோ எடுத்துட்டு போய் லட்சம் கோடியெல்லாம் கொண்டு போற கூட கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு சில வாய்ஸ், முதல்ல யார் வாய்ஸ் பேசணும் சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னுடைய குருநாதர், உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் MP கமல்ஹாசன் சார் அவர்களுடைய வாய்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் தென்னாலி திரைப்படத்துல இலங்கை தமிழ அவ்வளவு அழகாக ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அது உங்களுக்காக பிரத்யேகமா பேசுறேன். நான் பேசி கிட்டத்தட்ட 22 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேடையில் உங்களுக்காக பேச போறேன். நீங்க பேசி முடிச்ச உடனே கை தட்டினாதான் நான் எப்படி பேசியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஓகே, கொஞ்சம் லெவல் எடுக்க சொல்லும். ஏய் பிரவி, அதிசி பிரவி, லெவல் எடுக்க. சரி சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நார்மலா உலகநாயகன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்தா எப்படி பேசியிருப்பாங்க? இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகும். அவ்வளவு பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலைஞனுக்காக, கலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதை சூப்பர். இப்ப தென்னாலியில ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸ் உங்களுக்காக கொஞ்சம் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அம்மாவும் இலங்கையில் வந்தவங்க. நம்மளோட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவங்க. நானும் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்து போட்டு மணவரையில் அமர்ந்திருந்தோம். நான் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள், கூட்டமாக கதைத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒன்று விளங்கையில்லை. எனக்கு கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவார் என்று கதைத்தினார்கள். ஆனால் புகை அடித்ததனால் என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு கடுதாசி என் கையில் கிட்டியது. அந்த பெட்டை போயிட்டது. அப்பொழுது எல்லோரும் கூட்டமாக கரைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ற அம்மா மயங்கிய நிலையில், அப்பொழுது என்ற கண்ணிலிருந்து சாரை சாரையாக கண்ணீர். அது புகையடித்தில்ல, அம்மாவுக்காக. அம்மா எழும்புகோ, அம்மா எழும்புகோ என்று கதறினான் நான். அம்மா எழும்ப இல்ல. கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளக்கிட்டது.
சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டுனார். சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னா புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தமொத்தல கேப்டன் அவர்களுடைய இல்லத்துல அவரோட இருந்த காலங்கள் நிறைய. கடைசி டைம் கூட என்னுடைய குரல்லாம் கேட்டு அவர் என் கையை பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்னை பிளஸ் பண்ணாரு. உண்மையிலே இதே ஒரு பிறவி புரட்சி கலைஞர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக வந்த கூட்டம் தான் அதிகம். இதுக்கப்புறம் எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது. புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வாய்ஸ். ஜாதி ஜாதிகிறியே, ஜாதியாடா உன்னை பெற்றுச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா. இடி தரையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த துளசியோட வாக்கு மாறாதுடா. கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. தேங்க்யூ. அடுத்து வேற யார் வாய்ஸ் வேணும்? திரும்ப வருவேன், வந்துகிட்டே இருப்பேன். இருங்க, உங்களுக்காக எஸ் ஏ சூர்யா. ஓகேவா? எஸ் ஏ சூர்யா. அதாவது இப்படி ஒரு நிகழ்ச்சியில மேடையில ஏறி ஒருத்தர் தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன், முன்னாடி உட்கார்ந்து பலான படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா டேய், உன்னத்தாண்டா, ஏய் சிகப்பு சட்டை உன்னத்தான். பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு நேத்து மஞ்சளா இன்னைக்கு சிலுக்கா? ஆடியோல உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்காத, தனியா ரூம்ல உட்கார்ந்து பாரு. இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கான் அதை பார்த்து ரசிக்கிறான். ஏன் எதுக்கு இருக்கா? ஆனா இல்ல சொன்னா கேளு. ஒரே யூஸ்னா இருக்கு, தலையே வெடிச்சிடும் போல இருக்குன்னா தலையே வெடிச்சிடும் போல. தலைவரே வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான், வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான். இவனை என்ன பண்ணட்டும்? தேங்க்யூ. சரி, உங்களை எங்கேயா ட்ரிப்பு கூட்டு போலாமா? எந்த ஊருக்கு போலாம்? எது? எந்த ஊருக்கு போலாம்? ஸ்ரீலங்காவா? சேராட்ட பிடிச்சு போடா, வெங்காயம் 10 நேரத்தை போயிடும். போ ஸ்ரீலங்கா. எந்த ஊருக்கு போலாம் உங்களை புதுவிலமா கேட்கணும்னா யாரா கரெக்டா வரான்னு சொல்லுங்க. லண்டனா? இழிச்சா போய் நான் தானே ஓசியில கூட்டு போறதுக்கு லண்டன். மைக்க பின்னாடி விட்டு சொல்லிடுவேன். இல்ல இல்ல, இவங்கள்ட்ட கேட்ட வேலைக்காது. நானே ஒரு ஹைதராபாத் போலாமா? ஏன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு ஹைதராபாத் நல்ல சின்னஸா இருக்கும். நம்ம பிரதீப் என்கின்ற கண்ணன் முருகன் கோவிலுடைய எக்ஸ்பிரஸ். ஓகேவா? சென்னை சென்ட்ரல் வந்து கிளம்புது. அரிசி பிரவி தூங்காதரா? டேய் வணக்கம், வாடா வாடா. டக்குன்னு சிப்ப நோண்டுவேன், சிப்புக்குள்ள கைய விடுறேன். வயசு போய் வயசு அந்த மாதிரி இது மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் கட் சொல்லும் போது ரிவர்பை கட் பண்ணணும், ரிலீஸ் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஃபுல் எஃபெக்ட் ரிவர்ப் எல்லாமே வச்சுக்கோ. இது அடி தொண்டையிலிருந்து நான் பண்ண போறேன்.
நீ எனக்கு நானும் சிப்பை திறந்துக்கிட்டு உன் பாட்டுக்கு ஃப்ரீயா உட்காராத போ. அதிசய பிறவி வச்சுக்காமே இல்லை, இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும், அதனாலதான். சரி லெவல் ஏத்துறா. சரி 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 சரி. ஓகே. சென்னை சென்ட்ரல் இருந்து ட்ரெயின் கிளம்ப போதும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2627 கண்ணன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 2 நிமிஷத்துக்கு 2வது பிளாட்ஃபார்ம் கிளம்ப போகுது. यात्रियां कृपया याद करती है आपके गाड़ी नंबर 1 2 3 4 जाने वाली चाय कॉफी इंजिन परपो उड़ंद वड़ाई पोट वड़ाई पिस्सी ब्रांडी சாப்பிடாதீங்க. பிஸ்கு பிராண்டி சாப்பிடாதீங்க. ஐயா எனக்கு 2 கண்ணு தெரியாதுங்க, ஒரு 2 ரூபா கொடுங்கயா. ஒரு கண்ணு தெரியல வெங்காயம், அப்போ 1 ரூபா கொடுறா. இப்ப இதே ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆகுது. அங்க எப்படி பாத்துக்கிறேன். சரி 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 சரி. కాఫీలో టీలో తెలుగులో చాయ్లో పొండాటీలో ఉளுந்த వడలు ஓட்ட வடலு சைட்ல தெரியுது தொப்புளு சொல்றது பாலு. இப்ப இதே ட்ரெயினை கடைசியா நடிகை மும்தாஜ் இருக்காங்க இல்லையா, நடிகை மும்தாஜ் இதே ட்ரெயினை ஓட்டிருந்தா எப்படி இருக்கும்? சினிமாவுக்கு வராம ஒரு ட்ரெயின் இன்ஜினியர் இருந்தா எப்படி ஓட்டியிருப்பாங்க?
நகைச்சுவைக்காக பண்ணேன். பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்து மும்தாஜ் அதெல்லாம் பண்ணாரு. மும்தாஜ் வந்து உங்களுக்கு பேத்தி மாதிரி, பேத்தியை பார்த்து அப்படி பண்ணுவீங்களா? வெள்ளச்சடை போட்டேன், பிச்சு போடுவேன். சூப்பர், தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களை மாதிரி கலைஞருக்கு தங்கத்தட்டோ வெள்ளி தட்டோ தேவையில்லை, உங்களை அன்பான கைத்தட்டம் தான் போச்சு. காலேஜ் மாதிரி. நன்றி நன்றி. இதை விட வேற என்ன வேணும்? இவ்வளவு தூரம் வந்து ஒரு அன்பை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறீங்க எல்லா கலைஞர்களுக்கும். ரொம்ப சந்தோஷம். திரும்ப இடையில வருவேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாமே உங்களை மகிழ்விப்பதற்காக. அதனால இறுதி வரை இதே மாதிரி இருந்து எல்லா கலைஞர்களுக்கும் உங்களுடைய அன்பான கைத்தட்டலை கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது மாதிரி. தற்பொழுது விடைபெறுகிறேன். லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.